வணக்கம் ஃபியூச்சர் மில்லியனர்ஸ். நேற்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் எஸ்டர்டேஸ் 2 days லோ வந்து மார்க்கெட் வந்தது. இன்றைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இம்பார்ட்டண்ட்டாக ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து ரைஸ் ஆகிருக்கு. அது என்ன அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு மார்க்கெட் வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்னைக்கு நிஃப்டியில் என்ன நடந்துச்சு, அதே மாதிரி எஸ்டர்டேவோட பிரேக் டவுன் வந்து கன்ஃபர்மேஷன் நடந்துச்சா, இல்லை வந்து நம்ம அதை எப்படி பார்த்துக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். உண்மையிலேயே இது ஜென்யூன் வீக்னஸ் தானா இன்னைக்கு வந்து இல்லை ஜஸ்ட்டு ஒரு பாசிபிள் பியர் ட்ராப்பா அப்படின்றத நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அப்புறம் நம்ம எப்போவுமே ரெகுலராக பார்க்குற மாதிரி இன்ட்ராடேயோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், ஸோ டெய்லி இம்பார்ட்டன்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸு, சப்போர்ட் லெவல்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் அடுத்த நாளைக்கு தேவையான அந்த சினாரியோஸை வந்து நம்ம பார்க்கலாம். அப்புறம் நம்ம சைடில் இருக்கிற கரண்ட் பொசிஷன்ஸ் என்ன, அதுக்கப்புறம் நான் நேற்று வந்து மைல்ட்லி புல்லிஷ் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று இல்லை முந்தா நேற்று ஒரு பொசிஷன் எடுத்திருந்தேன்ல, அதுக்கான அப்டேட்டே வந்து இன்னைக்கு என்ன நடந்தது அப்படின்னு பார்க்கலாம் ஃபாஸ்ட். அதுக்கப்புறம் லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாக் ஆஃப் த டே ஒன்றதான் வந்து நம்ம இன்னைக்கு ஒன்று பார்க்கலாம். ஸோ வாங்க நம்ம இன்னைக்கோட வீடியோவில் போயிடலாம். ஸோ கமிங் பேக் டு என்னோட ட்ரேடிங் டேஷ்போர்டுக்கு வரும். நம்மளோட ட்ரேடிங் டேஷ்போர்டை பொறுத்த வரைக்கும் அகைன் நான் இங்கே 1 hour சார்ட் தான் இங்கே வச்சிருக்கேன் இந்த இதில். ஸோ ட்ரேடிங் டேஷ்போர்டை பொறுத்த வரைக்கும் திரும்பியும் நான் அதே தான் சொல்கிறேன், மார்க்கெட் வந்து நியூட்ரலாக தான் இருக்குது. ஏன் அப்படின்னா நான் திரும்பி நேற்று சொன்னதே தான், லாங்கர் டைம் ஃப்ரேமில் உங்களுக்கு நல்லா தெரியும், இந்த 24,600 700 வந்து நம்ம சப்போர்ட்டுன்னு சொல்லி லாஸ்ட் வீக் ஃபுல்லாகவே வந்து பார்த்துட்டே இருந்தோம். அதே மாதிரி என்னோட ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட்டே வந்து 24,100 அப்படின்னு தான் பார்த்தோம். மார்க்கெட் இன்னும் அது கிட்ட வரைக்கும் வரல. அப்படின்னா ஏதோ ஒரு இடத்துல வந்தால் தான் எனக்கு வந்து என்ன சொல்றது, என்னோட ரிஸ்கோ இல்லை கான்ஃபிடன்ஸ் லெவலோ மாறும் அப்படின்ற மாதிரி இருக்கிறதுனால நான் ட்ரெண்ட் வந்து சாப்பி அப்படின்னு வச்சிருக்கிறேன். திரும்பி கீ ஜோன் அதே தான் வச்சிருக்கேன், 24,700 24,100. இப்போ இருக்க பொசிஷனுக்கு நீங்கள் ரிஸ்க்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரிஸ்க் வந்து அந்த அளவுக்கு வந்து ஃபேவரபுள்னு சொல்றத விட அந்த லோ ரிஸ்க் ஹை ரிவார்டுன்ற கேட்டகரியில் இல்லை. ஓகேவா, இன்பிட்வீனில் இருக்கிறதுனால இந்த ரிஸ்க் வந்து 3 out of 5 தான் நான் ரேட்டிங் கொடுத்துருக்கிறேன். கான்ஃபிடன்ஸும் அதே மாதிரி தான், ஏதோ ஒரு இடத்துல வரணும்ல. நான் இப்போ இந்த 24,100 வந்துச்சுன்னு வச்சுக்கலாம், என்னோட கான்ஃபிடன்ஸ் வந்து நான் 8 9 வரைக்கும் கூட போயிடுவேன். பட் நான் தான் வரும்போது நம்ம பார்க்கலாம் என்னன்றது. ஸோ என்னையோட என்ன ஆக்ஷனு அப்படின்றது, நான் என்னென்னலாம் பண்ணேன், எந்தெந்த கன்ஃபர்மேஷனுக்குலாம் வெயிட் பண்ணேன் அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் ரெகுலராக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த இம்பல்சிவ் என்ட்ரிஸ் நான் மீன் பண்ணுறேன்னா, ஏதாவது ஒன்று நம்மள வந்து தூண்டி ஒரு ட்ரேட் எடுக்க வைக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரிலாம் எதுவும் ட்ரேட் எடுக்காம ஜென்ரலாக கேபிட்டலை ப்ரொடெக்ட் பண்ணணுன்ற ஐடியாவில் மட்டும் வச்சுங்க. ஏன்னா ஆஸ் அ ஃபியூச்சர் மில்லியனர்ஸாக உங்களுக்கு நல்லா தெரியும், ஃபியூச்சர் மில்லியனர்னா அவர் வந்து மார்க்கெட் எல்லாம் ப்ரெடிக்ட் பண்ண மாட்டார். ப்ராப்பராக ஒரு லெவல்ஸ்லாம் பிளான் பண்ணி வச்சிருப்பாரு, அந்த லெவலுக்கு ஏற்ற மாதிரி மார்க்கெட் போக போக அவரும் ப்ரிப்பேர் பண்ணிப்பாரு அப்படின்ற டைரக்ஷனில் வந்து இந்த வந்து ட்ரேடிங் டேஷ்போர்டை வந்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் இன்னைக்கு என்ன நடந்துச்சு, ஸோ இப்போ இன்னைக்கு வந்து அந்த கீ அப்சர்வேஷன்ஸாக என்ன நடந்துச்சு, இந்த மேஜர் 3 பாயிண்ட் ஸ்ட்ரக்சராக என்ன நடந்துச்சு, அப்புறம் இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன் ஜோன் என்னது, ஏதாவது வந்து இம்பார்ட்டன்ட் லெவலில் வந்து பிரீச் ஆச்சா இல்லைனா வந்து ரெஸ்பெக்ட் ஆச்சா அப்படின்றத பார்க்கலாம். அப்புறம் கீ டேக் வந்து இந்த செஷன்ல வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இன்னைக்கு என்ன மாறி இருந்துச்சு, நாளைக்கு என்ன தேவைப்படும் அப்படின்றத வந்து நம்ம பார்ப்போம். ஸோ நம்ம சார்ட் வந்து பார்க்கலாம். ஸோ நான் சார்ட்டை ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இதான் வந்து சார்ட்டு. ஸோ நம்ம நிஃப்டியில் வந்து ஸ்பாட்டில் பார்ப்போம். சரியா, காலையில் என்ன நடந்துச்சு அப்படின்னா நம்ம எப்பவும் பார்க்குற மாதிரி தான், ஃபர்ஸ்ட்டு 15 minutes சார்ட்டில், ரைட்டா, ஃபர்ஸ்ட்டு 15 minutes சார்ட்டில் காலையில் பார்த்தீங்கன்னா நான் ஐபி ஹை ஐபி லோ மார்க் பண்ணி வச்சிருந்தேன் ஓப்பன் ஆன உடனே. ஓகேவா, அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னா அழகாக கீழே உடஞ்சது. ரைட்டா, அந்த 420 லெவல் நேற்று ஞாபகம் வச்சிருந்த ஞாபகம் இருக்கா, 420 உடஞ்சதுன்னா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி இந்த ஞாபகம் இருக்கா, நடந்தோடனே அதுக்கப்புறம் அடுத்த லெவல் சொல்லியிருந்தேன், அதுவும் ஞாபகம் இருக்கா, என்னது இந்த ஜோனு. எப்படி கரெக்டாக அது உடச்சி இப்போ அங்கேருந்து வந்து இப்போ தான் இது பவுன்ஸ் ஆச்சா இல்லையா அப்படின்றத நம்ம அடுத்ததாக பார்ப்போம். ஏன்னா அது சிஐஎஸ்ல வந்து மார்க்கெட் மேலே வந்ததுனால நம்ம அந்த ஆங்கிளில் வந்து அதை பார்க்க வேண்டாம். ஜஸ்ட் இன்னும் நடந்துச்சுன்றதை மட்டும் ஃபர்ஸ்ட் பார்ப்போம். அந்த 420 லெவல் உடஞ்சது, ஏன்னா ஏற்கனவே தொடர்ந்து 2 நாளாக வந்து இந்த லோ உடஞ்சது, நேற்று உடஞ்சி கீழே வந்துச்சு. அப்புறம் இன்னைக்கு வந்து என்ன நினச்சி திரும்பி ஃபர்தராக டவுன் வந்துச்சு. நேராக வந்து ஏற்கனவே நீங்கள் ரெகுலராக பார்த்தீங்கன்னு தெரியும், இந்த ட்ரெண்ட் ரிவர்சல் லெவல் வந்து நான் ஆல்ரெடி மார்க் பண்ணியிருந்தேன் ஞாபகம் இருக்கா, 24,260 லெவல் தான் வந்து லாங்கர் டைம் ஃப்ரேமில் வந்து ட்ரெண்ட் ரிவர்சல் சொல்லி லாஸ்ட் 3-4 வீடியோவில் நம்ம பேசிட்டே இருந்தோம் ஞாபகம் இருக்குங்களா. அந்த லெவலும் நம்ம நேற்று ஒர்க் பண்ணும் பார்த்தீங்களா, ஒரு சப்ளை ஜோன் சாரி டிமாண்ட் ஜோன்னு சொல்லி அந்த லெவலும் வந்து ஓவர்லாப் ஆகி மேட்ச் ஆனதுனால சரி நான் வந்து பவுன்ஸ் எதிர்பார்த்தேன். பட் நான் ட்ரேட் பண்ணனா இல்லை ட்ரேட் பண்ணல. ஸோ இங்கே வந்து போதும், இங்கெல்லாம் எடுத்த ஷார்ட் எல்லாம் வந்து இங்கே கொஞ்சம் டைட் பண்ணலாம் அப்படின்ற ஆங்கிள் வந்து பார்த்தேன். இப்போ என்ன நடந்துச்சுன்னா அழகாக அது உடஞ்சது, அது கீழே போயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் கீ லெவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து நீங்கள் இதை எடுத்துக்க வேண்டியதான், திரும்பி அந்த 24,520. ஓகேவா, ஏன்னா அது 2 நாளாக உடஞ்சி இந்த லெவல் வந்துச்சு பார்த்தீங்களா, இந்த லெவல் ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெவல். ஏன்னா இப்போ இதுக்கப்புறம் மார்க்கெட் மேலே போனோம் அப்படின்னா இந்த லெவலுக்கு மேலே போனால் மட்டும்தான்
மார்க்கெட் போவோம். ஸோ இப்போ இந்த லோ வந்து ரொம்ப ஆக்டிவ் லோவாக இருக்கும், அதுவும் இம்பார்ட்டன்ட் லோவாக இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி நம்மளோட டிமாண்ட் ஜோனும் தொட்டு இருக்கு, நம்மளோட ட்ரெண்ட் ரிவர்சல் பாயிண்ட்டும் ஓவர்லாப் ஆயிருக்கு, இன்னைக்கு லோவும் இருக்கிறதுனால இந்த ஜோன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஜோன். ஸோ அப்போ அந்த வந்து இந்த 260 லெவல், ஓகேவா, 24260 280 லெவல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெவலாக வச்சுக்கலாம் அப்படின்றது மட்டும் பார்ப்போம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியா விக்ஸ் வந்து இன்னைக்கு ரொம்ப பெருசா அந்த அளவுக்கு இல்லை. அப்புறம் யூஎஸ் ஆயில் பார்த்தீங்கன்னா காலையில கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, ஓகேவா, நல்லா வேலை ஆயிடுச்சு. அப்புறம் ஆல்மோஸ்ட், ஓகேவா, ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்து மார்க்கெட் வந்து லாஸ்ட்ல வந்து அந்த அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கி கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கி வந்துச்சு. ஸோ மேபி வந்து அந்த லாஸ்ட்டாக வந்து ரிகவர் ஆனதுக்கு வந்து ரீசன் வந்து இதுவும் நீங்கள் நினச்சிக்கலாம். இப்போ இந்த 12 மணிக்கு மேலே இந்த இவ்வளோ தூரம் மார்க்கெட் வந்துச்சுல, ஆக்சுவலாக இது வந்து சிஏஎஸ்ல நடந்த செட்டில்மெண்ட்டு. சிஏஎஸ்ல நடந்த செட்டில்மெண்ட் வந்து எப்படி இருந்ததுன்னா 340லேருந்து கிட்டத்தட்ட 80 பாயிண்ட்ஸ் இன்னைக்கு சிஏஎஸ்ல நடந்திருக்கு, ஓகேவா. இப்போ நம்ம ஃபியூச்சராகவே பார்ப்போம். ஜென்ரலாக நான் வந்து எப்பவுமே ஃபியூச்சர் தான் பார்க்குறேன், இந்த சிஏஎஸ் நம்பர்ஸ் வந்து பெருசாக பார்க்கறது இல்லை. இப்போ இந்த சிஏஎஸ் வந்து கிட்டத்தட்ட 80 பாயிண்ட்ஸ் வந்ததுனால நாளைக்கு வந்து மோஸ்ட் ப்ராபப்ளி வந்து பவுன்ஸ் வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. அதாவது இந்த லெவல்ல இருந்து, ஓகேவா, நேற்று இன்னைக்கு க்ளோஸ்ல இருந்து நாளைக்கு வந்து பவுன்ஸ் வரதுக்கு, ஏன்னா பேஸ்ட் ஆன் நம்ம சிஐஎஸ் வந்து இன்ஸ்டியூஷனல் ஆக்டிவிட்டியா பார்ப்போம்ல ரெகுலரா, அந்த 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 ஆங்கிள் நாளைக்கு என்னோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படின்னா ஒரு 40லேருந்து 50 பாயிண்ட்டுக்குள்ள வந்து பாசிட்டிவா ஓப்பன் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் எனக்கு பர்சனலாக தோணுது. ஸோ அகெயின் கம்மிங் பேக் டு நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்றத மட்டும் நம்ம பார்ப்போம். இப்போ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு இந்த ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலாக என்னன்னா உடஞ்சி கீழே வந்துச்சு. இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன் ஜோனாக பார்த்தீங்கன்னா நம்ம ஜோன் மார்க் பண்ணி வச்சிருந்தோம், அதுபடி இருந்துச்சு. அப்புறம் ஏதாவது ப்ரீச் ஆஃப் லெவலானா இல்லை, அந்த 260 லெவல் வந்து இன்னும் ப்ரீச் ஆகல. ஸோ அதுக்கப்புறம் வந்து இப்போ நம்ம பார்க்க வேண்டியது வந்து அந்த 24,520 லெவல் வந்து நம்ம கீயாக வச்சுக்கணும். இப்போ இதுக்கப்புறம் வந்து மார்க்கெட் இப்போ இங்கேருந்து மேலே போகுது அப்படின்னா கண்டிப்பாக அந்த 24,550க்கு மேலே ரீகெயின் ஆயிடுச்சுனாலும் இந்த இந்த பியரிஷ்னஸ் வந்து போயிட்டு புல்லிஷ்னஸ் வந்து ரீகெயின் ஆகிடும் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்றத நம்ம கிளீனாக பார்த்துட்டோம். இப்போ நாளைக்கு என்ன லெவல்ஸ்லாம் இம்பார்ட்டன்ட்டு அப்படின்றத பார்த்தீங்கன்னா டவுன் சைடில் அந்த 24,260 வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான லெவலு. அதே மாதிரி 24,520ன்றது அப் சைடில் வந்து இம்பார்ட்டன்ட் லெவல். ஸோ இப்போ இந்த ரெண்டு லெவலுக்குள்ள மார்க்கெட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா இது ஜென்ரலாக நம்ம நோட் ரேட் ஒன்று பார்க்கலாம். வாங்க நம்ம அதையும் வந்து நம்ம சினாரியஸாக பார்ப்போம்ல, அதையே பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து கீ லெவலாக பார்த்தீங்கன்னா இப்போ ரெசிஸ்டன்ஸ் சார்ட்டில் நீங்கள் வரையணும் அப்படின்னீங்கன்னா இப்போ கீ ரெசிஸ்டன்ஸ் வந்து 24,620 வச்சுக்கலாம். அதே மாதிரி சப்போர்ட் வந்து 24,260. நம்ம இப்போ இன்னைக்கு லோ வந்தது பார்த்தீங்களா, இன்னைக்கு லோ அந்த ட்ரெண்ட் ரிவர்சல் பாயிண்ட் அதெல்லாம் சேர்த்தீங்கன்னா அது சப்ளை ஜோனாக இருக்குதுன்னா அதுதான் ஏற்கனவே மார்க் பண்ண சப்ளை ஜோன் தான் 680லேருந்து 740. டிமாண்ட் ஜோனாக பார்த்தீங்கன்னா இந்த 270லேருந்து 300 தான் இந்த டிமாண்ட் ஜோன். இப்போ ஆல்ரெடி நம்ம மார்க் பண்ணியிருந்தோம். நேற்றெல்லாம் வந்து நம்ம சப்போர்ட்டாக மார்க் பண்ணி வச்சிருந்தோம். இப்போ இன்னைக்கு ப்ரைஸ் ஆக்ஷனாக அது தொட்டு கீழே வந்ததுனால அது ஆக்டிவ் டிமாண்ட் ஜோனாக மாறிடு போகுது. சரியா, இப்போ சார்ட்டாக பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம நேற்று வந்து நம்ம வந்து ப்ரொஜெக்டர் லெவலாக வந்து இந்த சார்ட்டை வச்சிருந்தோம், இந்த ஜோன் வந்து வச்சிருந்தோம். சரியா, இப்போ இந்த ஜோன்ல வந்து ப்ரைஸ் உள்ள வந்து ரிஜெக்ட் ஆனதுனால இப்போ ஆட்டோமேட்டிக்காக இப்போ நியரஸ்ட் டிமாண்ட் ஜோன் வந்து இந்த ஜோனாக கிரியேட் ஆயிடுச்சு. சரியா, அப்போ அதனால வந்து இம்பார்ட்டண்ட்டாக இந்த ஜோனும் அதே மாதிரி இப்போ இந்த 520க்கு மேலே இருக்க லெவல்னு வச்சுக்கணும், ஓகேவா. இப்போ ஸ்விங்காக பார்க்குறீங்க அப்படின்னா இப்போ இந்த வந்து நேற்று ஹை இருக்குல்ல, நேற்றோட ஹை, ஸோ அதை வந்து நான் கிளியர் லெவலாக வச்சுப்பேன். ஜென்ரலாக லெவல்ஸாக பார்க்குறீங்க அப்படின்னா இந்த லெவலுக்கு மேலே வந்து தாண்டினா புல்லிஷ்னஸ் வரும் அப்படின்ற மாதிரி இடத்துல. இப்போ நீங்கள் ஸ்ட்ரக்சராக பார்த்தீங்கன்னா இது இறங்கி திரும்பி இறங்கி இப்படி மேலே போகணும். அந்த 520க்கு மேலே ஆனால் தான் அது புல்லிஷாக மாறும் அப்படின்ற ஆங்கிளில் வந்து நம்ம வந்து சார்ட்டாக பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த சினாரியோஸ் வந்து என்ன, இப்போ டிமாண்ட் ஜோனை பார்த்தாச்சு, எல்லாம் பார்த்தாச்சு. இப்போ இன்னைக்கு வந்து மார்க்கெட்டிங் வந்து பேரிஷ் தான். ஏன்னு உங்களுக்கு நல்லா தெரியும், காலையிலேருந்து என்ன நடந்துச்சு, ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸில் நேற்று லோ உடஞ்சது, அப்படியே கீழே இறங்கி வந்துச்சு. ஸோ அதனால இன்னியோட மார்க்கெட்டிங் வந்து பேரிஷ் தான். ஸோ ஸ்ட்ரக்சராக பார்த்தீங்கன்னா க்ளீனாக இருந்துச்சு, கீ ஜோனோட ரீசன் க்ளீனாக புரிஞ்சிருக்கும். இப்போ இதுக்கப்புறம் ஃபர்தராக கீழே போகணும் அப்படின்னா என்ன லெவல் உடையணும், 24,260 ரைட்டா, உடஞ்சதுன்னா கன்ஃபர்மேஷன் வரும். அப்படி இல்லை மேலே போகுது. இப்போ இந்த வியூ வந்து ஒருவேளை பேரிஷ் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா இதில் இன்வாலிடேஷன் எங்கே இருக்கும், 24,520 லெவல்ஸ்க்கு மேலே தான் இருக்கும் அப்படின்றத பார்த்துக்கலாம். இப்போ இந்த லெவலுக்கு மேலே தான் வந்து என்னோட பயஸை வந்து நான் சேஞ்ச் பண்ணுவேன் அப்படின்றத பார்க்கலாம். ஒருவேளை இந்த ரெண்டு லெவல் ஏதாவது ஹிட் ஆச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா ஜஸ்ட் நம்மளோட பொசிஷன் வந்து ஆட் பண்ணுறதுனா ஆட் பண்ணலாம், இல்லை ரிஸ்க் ரெடியூஸ் பண்ணுறதுனா ரெடியூஸ் பண்ணலாம். ஆனால் ஒன்லி ஆஃப்டர் த கன்ஃபர்மேஷன் அப்படின்றத மாதிரி வச்சுக்கலாம். இங்கே நீங்கள் எதுவும் ப்ரெடிக்ட்லாம் பண்ண வேண்டாம், ஜஸ்ட் ரியாக்ட் டு த ப்ரைஸ் ஒன்று அப்படின்றத மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா நாளைக்கு வந்து உங்களுக்கு சூப்பராகவே இருக்கும். இப்போ நாளைக்கு என்னென்னலாம் சினாரியோஸ் இருக்கு அப்படின்றத பார்த்துடலாம். இப்போ நாளைக்கு வந்து ஒருவேளை புல்லிஷாக இருக்கணும்னா என்ன வரணும், எங்கே போகணும், 24,260
520க்கு மேலே போனால் தான் இது புல்லிஷ் அப்படின்னு எடுத்துக்கலாம். கரெக்டா? அப்புறம் அது கன்ஃபர்மேஷன் லோவர் டைம் ஃப்ரேமும் அதே மாதிரி தான். நீங்கள் 520க்கு மேலே போனால் தான் வாங்கணும். ஸோ அப்படி மேலே போயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணலாம், நீங்கள் வந்து ஒரு புல்லிஷான விஷயத்த வந்து பார்க்கலாம். அதுக்கு கீழே இருக்க சப்போர்ட் வந்து இப்போ திரும்பி அகைன் மேலே போயிடுச்சுன்னா திரும்பி 420 வந்து அதே சப்போர்ட் நம்ம லாஸ்ட் டைம் யூஸ் பண்ணோம்ல அதே சப்போர்ட் மேலே போயிடுச்சுன்னா மேலே போனதுக்கப்புறம் உங்களோட ரெஃபரன்ஸ் வந்து ஸ்டாப் லாஸ்க்கோ இல்லை இது வாட்ச் பண்ண வேண்டிய ஜோன் வந்து 24,420. ஓகே, இப்போ இந்த சினாரியோ வந்து புல்லிஷ் சினாரியோ. இப்போ பேரிஷ் சினாரியோ வந்து என்ன இருக்கணும், கண்டிப்பாக ஒரு என்ன சொல்றது டிமாண்ட்லேருந்து நீங்கள் பவுன்ஸ் ஆயிருக்கு. அப்போ பீரிஷாக இருக்குன்னு என்ன வரணும், அந்த ஜோன் வந்து உடையணும். அந்த ஜோன் எந்த ஜோனு, 24,260 300 அப்படின்ற ஜோன் வந்து அந்த ஜோன் உடஞ்சா ஓகேவா. ஏன்னா இப்போ இன்னைக்கு வந்து அங்கேருந்து ரிஜெக்ட் ஆயிருக்கு, ஃபால் வந்துச்சு, அங்கேருந்து பவுன்ஸ் வந்ததுனால அந்த ஜோன் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறதுனால நாளைக்கு பீரிஷ்னஸ் கண்டினியூ ஆகணும் அப்படின்னா இந்த ஜோன் உடஞ்சா மட்டும்தான் பீரிஷ்னஸ் இருக்கும் அப்படின்றத வச்சுக்கலாம். அதே மாதிரி தான் லோவர் டைம் ஃப்ரேம்லேயே நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் நீங்கள் ஹை லோ மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 5 மினிட்ஸில் கூட அந்த லோ உடையும் போது கூட நீங்கள் பார்த்துக்கலாம். ஒன்ஸ் இந்த ஜோன் உடஞ்சிருச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் அகைன் இப்போ இது உடஞ்சதுன்னா அகைன் என்ன பண்ணலாம், 24,420 தான் இதுக்கு மேலே இருக்க ரெஃபரன்ஸும் சரியா. ஸோ 24,420லேருந்து இந்த மேலே ரெஃபரன்ஸ் ஆச்சுங்களா. இப்போ இது பிரேக் டவுன் ஆச்சு அப்படின்னா என்ன பண்ணுவீங்க, இது கீழே வந்து பீரிஷ்னஸ் எடுத்துப்போம். அந்த பீரிஷ்னஸ்க்கு இன்வாலிடேஷன் பாயிண்டாக என்ன எடுத்துக்கலாம், 24,420 லெவலில் வந்து நம்ம எடுத்துக்கலாம். அப்புறம் நோ ட்ரேட் ஜோன் என்னது, இந்த லெவலுக்கும் இந்த 24,520 லெவலுக்கும் மார்க்கெட் இருக்குதுனாலே நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நோட் ரன்ல வச்சுக்கலாம். ஏன்னா மார்க்கெட் வந்து ஆக்சுவலாக 2 நாளாக நல்லா ஃபாலோ இருக்கிறதுனால ஓகேவா, ஜென்ரலாக வந்து புல் பேக் வந்து இந்த 60% வர வரைக்கும் சான்ஸ் இருக்குது. அதனால 60% வரைக்கும் சான்ஸ் இருந்தாலும் இந்த 520க்கு மேலே போனால் மட்டும் நீங்கள் வந்து உங்களோட என்ன சொல்கிறது உங்களோட பேரிஷியோவை மாற்றிக்கலாம். அப்படி இல்லைன்னா 260க்கு கீழே இல்லை, நான் ஜென்ரலாக புல் பேக் ட்ரேட் எடுக்கிற மாதிரி இருந்தால் இந்த புல் பேக் வச்சுட்டு ஓகேவா இதோட ஃபிப்னாசியை மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லோவர் டைம் ஃப்ரேமில் வந்து இங்கேருந்து ஏதாவது ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் கிடைச்சதுக்கப்புறம் கூட நான் எடுப்பேன். பட் பேசிக்காக 24,260லேருந்து 24,520 வந்து நாளைக்கு வந்து நோ ட்ரேட் ஜோனு அப்படின்றத மட்டும் வச்சுங்க. ஏன் அப்படின்னா இது வந்து பெரிய மூவாக இருந்திருக்கு. நேற்றுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக 620லேருந்து பிரேக் ஆகி கடைசியாக 260 வரைக்கும் வந்துச்சு. கிட்டத்தட்ட வந்து எவ்வளோ 400 பாயிண்ட் ஃபால் வந்துச்சு கரெக்டாக. இப்போ இந்த 400 பாயிண்ட் ஃபாலுக்கு மார்க்கெட் பொறுமையாக தான் ஆஸ்லேட் ஆகும். நீங்கள் துருன்னு எடுக்க வேண்டாம் அப்படின்னா இப்போ இந்த சினாரியோஸ் வந்து மைண்டில் வச்சுக்கிட்டு ஸோ அகைன் தான் திரும்ப அதுதான் சொல்கிறேன், நம்ம ப்ரெடிக்ட்லாம் பண்ண வேண்டாம், லெவல்ஸை கரெக்டாக மார்க் பண்ணி வச்சுங்க. அதை பேஸ் பண்ணி நாளைக்கு என்ன நடக்குது அப்படின்றத வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து அகைன் கமிங் பேக் டு நம்ம பொசிஷன்ஸ்க்கு வருவோம். ஃபர்ஸ்ட் பொசிஷன்ஸ் வரும், அப்புறம் நம்ம ஸ்ட்ராட்டஜிஸ் வருவோம். நேற்று ஒரு ஸ்ட்ராட்டஜி பார்த்தோம்ல மைல்டு புல்லிஷ்னு. நேற்றே வந்து நான் என்ன சொன்னேன், அந்த 24,520 லெவல் வரைஞ்சதுனால நான் அதில் செல்லிங் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்னு சொன்னேன்ல, அதை அப்படியே ஓரமாக வச்சுருங்க. நம்மளோட ரெகுலராக நம்மளுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். இது வந்து நம்ம அந்த எஜுகேஷன் பர்பஸ்க்காக ரன் பண்ணுறதெல்லாம் வந்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 14,000 ப்ராஃபிட் வந்திருக்கு ஓகேவா. ஒன்றும் பெரிய ப்ராஃபிட் இல்லை. நான் நேற்றே சொன்னேன், நான் ரொம்ப ஹெவி பேரிஷ்ன்ற மாதிரி பொசிஷன் கிரியேட் பண்ணல, கொஞ்சம் புல்லிஷ் கொஞ்சம் பேரிஷ்ன்ற மாதிரி பொசிஷன் கிரியேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதனால இன்னைக்கு வந்து ஒன்றும் பெருசாக வந்து எனக்கு ஹெவி ப்ராஃபிட் இல்லை, பட் நல்ல ப்ராஃபிட் ஒரு 14,000 வந்து இன்னைக்கு வந்துச்சு. ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கோட இதோட எம்டிஎம் வந்து இந்த கேஸில் வச்சுக்கலாம். அப்புறம் கம்மிங் பேக் டு நம்மளோட அக்கௌண்ட்ஸ், இப்போ நேற்று வந்து ஏட்ரம்ல வந்து நான் பொசிஷனாக க்ளோஸ் பண்ணிட்டேன். அதே மாதிரி நான் பே அவுட்டும் மார்க் பண்ணிட்டேன். லிக்விடிட்டிஸ்லாம் விற்றேன் பார்த்தீங்களா. இப்போ அதில் வந்து ஸோ இப்போ இதில் வந்து நான் ஒன்றும் ஆர்டர் கிட்ட எதுவும் போடல. ஸோ பே அவுட் மட்டும் மார்க் பண்ணிட்டு இப்போதைக்கு வெறும் இவ்வளோ தான் இருக்குது. இப்போ இந்த ஏட்ரம்ல இதுக்கு நம்ம ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் பண்ணியிருப்போமா, அதில் என்ன ப்ராஃபிட்டு அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை நம்ம இங்கே பார்க்கலாம். ஸோ பேக் ஆஃபீஸில் போயிட்டு என்ன ப்ராஃபிட் அண்ட் லாஸு ஓவராலாக லாஸ்ட் 1 இயர், ஏன்னா நம்ம இது பண்ணதே வந்து லாஸ்ட்டாக சரியா லாஸ்ட் 1 இயர்னு இருப்போம். நம்ம பண்ணதே லாஸ்ட் ஒரு 3 மந்த்ஸாக தானே இதில் பண்ணோம். இதில் வந்து நான் வெறும் எஃப்என்ஓ மட்டும் எடுக்கிறேன். எஃப்என்ஓவில் பார்த்தீங்கன்னா தெரியும் கிட்டத்தட்ட இதில் 3.5 லட்ச ரூபா 320 ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன். அதில் சார்ஜஸ் வந்து இவ்வளோ, அப்போ 3 லட்ச ரூபா வந்து நான் ப்ராஃபிட்டாகவே இதில் புக் பண்ணிட்டேன் ஓகேவா. இதில் டே 1லேருந்து உங்களுக்கு போட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் டெய்லி வீடியோஸில். ஸோ அப்போ 3 லட்ச ரூபா ப்ராஃபிட்டும் போட்டு கிட்டத்தட்ட ஒரு 2.5 மாதம் இருக்குமா. அது கேபிட்டலே வந்து சம்வேர் அரௌண்ட் ஒரு 13-14 லேக்ஸ் தான். நான் அதையுமே வந்து ஸோ மொத்தமாக வந்து இதில் வந்து எடுத்துட்டேன். ஸோ அதுதான் வந்து நம்ம ஜீபுல வந்து இந்த மின்ட்ன்றதுல வந்து நோத்தின்னு இருக்கோம். இப்போ இன்னைக்கு இதில் பொறுத்த வரைக்கும் ஒன்றும் பெருசாக இல்லை. அகைன் கம்மிங் பேக் டு நம்மளோட அந்த ஆலிஸ் ப்ளூ அக்கௌண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு எம்டிஎம் வந்து ஒரு 18 ரூபா இருக்குது. நேற்று ஒரு 36 ரூபா இருந்துச்சு. இன்னைக்கு வந்து ஓகே அந்த பிசினஸ் பொசிஷன்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி இருக்கலாம். கொஞ்சம் சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் மட்டும் போட்டிருக்கேன்.
ஓவராலாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு 18,000 வந்துச்சு. அகைன் கமிங் பேக் டு நம்ம அந்த ஜிபோர்ட் அக்கௌண்ட்டில் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ளஸ் பண்ணி உள்ளே போட்டுருக்கேன்ல. இப்போ அந்த அக்கௌண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒன்றும் பெருசாக பொசிஷன்ஸ் வச்சில்ல. இனிமேல் தான் பில் பண்ணோம், பொறுமையாக தான் பில் பண்ணோம். ஸோ அதுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து எம்டிஎம் வந்து ஓரளவுக்கு ஓகே தான். ஒரு 3,800 ருபீஸ் இருக்குது. பொசிஷன்ஸ் வந்து லைட்டாக வந்து ஷஃபில் மட்டும் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் இது பொசிஷனாக பார்த்தீங்க அப்படின்னா நான் 2 பொசிஷனாக வச்சுருக்கேன். செப்டம்பரில் ஒரு லேடர் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன், அது இன்னைக்கு கிரியேட் பண்ணேன். ஆகஸ்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி இந்த பொசிஷனை வந்து கொஞ்சமாக கட் பண்ணி வெறும் ப்ரொடெக்ஷனை மட்டும் டைட் பண்ணி வச்சேன். ஸோ இன்னைக்கு வந்து ஓவராலாக இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்றத பார்ப்போம். சரி, நேற்று வந்து சாரி 2 நாளைக்கு முன்னாடிலேருந்து ஒரு பீரிஷ் சாரி புல்லிஷ், என்னது மைல்ட்லி புல்லிஷ்னு ஒரு பொசிஷன் எடுத்தோம். அங்கேருந்து மார்க்கெட்டு கிட்டத்தட்ட ஒரு 250 300 பாயிண்ட் கீழே வந்துச்சு நம்ம இடத்துல இருந்து, ஞாபகம் இருக்கா? அந்த பொசிஷன் என்ன ஆச்சு அப்படின்னு பார்க்கலாம்னா ஒன்றும் சிம்பிள் தான். அந்த பொசிஷன் வந்து நான் இப்படி தான் வச்சிருக்கேன். நான் நேற்று காமிச்ச ஞாபகம் இருக்கா? 3 லாட்டுனா நேற்று என்ன பண்ணோம், இதில் ஒரே ஒரு லாட் செல் பண்ணியிருந்தோமா. அப்புறம் இன்னைக்கு வந்து அகைன் அந்த லோ வந்து உடஞ்சதுனால நான் என்ன பண்ணிட்டேன்னா 3 லாட்டு இதுலேயே செல் பண்ணிட்டேன். ஒரு 104 ரூபாய்க்கு ரஃபா வந்து செல் பண்ணிட்டேன். ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு எனக்கு வெறும் 500 நெகட்டிவ். பட் ஓவராலாக பார்த்தீங்கன்னா 4,500 சாரி 4,900 ப்ராஃபிட்டில் தான் இருக்குது. ஸோ இது வந்து அந்த அதே மாதிரி அந்த 6 லாட் ஒரு பொசிஷன் எடுத்தல, அதுலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுலேயும் வந்து இதே மாதிரி தான் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னாலும் அது நேற்று 10 ரூபான்னு சொன்னேன், அதுலேயும் அதே தான் பண்ணியிருக்கேன். 24,500 வந்து இது 6 லாட் வச்சிருந்தாலும் நேற்று வந்து 3க்கு 1ன்னு செல் பண்ணியிருந்தேன். இன்னைக்கு வந்து ஈக்குவலாக செல் பண்ணிட்டேன். இப்போ இதுக்கப்புறம் வந்து என்னன்னா இதை நாளைக்கு வந்து கட் பண்ணுறதா என்னவான்றதை பார்க்கணும். பட் ஆனால் பே ஆஃபாக பார்த்தீங்க அப்படின்னா நான் சொல்றது புரியும். ஸோ இப்போ இதுலேயும் அதே பொசிஷன் தான், அந்த மைல்டு புல்லிஷ் அப்படின்னு சொல்லி ஒரு பொசிஷன் எடுத்து நான் சிம்பிளாக உங்களுக்கு சொன்ன மாதிரியே லெவல்ஸை பேஸ் பண்ணி, நான் 420 லெவலாக உடஞ்சிட்டா இன்னைக்கு. நேற்று 520 லெவல் பிரேக் ஆனதுனால இதை வந்து செல் பண்ணியிருந்தோமா. அப்புறம் 420 லெவல் உடஞ்சோடனே இதே வந்து செல் பண்ணிட்டேன் நான், மொத்தமாக ஈக்குவலாகவே செல் பண்ணியிருந்தேன். இப்போ அதை பே ஆஃபாக பார்க்குறீங்க அப்படின்னா ஸோ அந்த 6 லாட்டுக்கான பே ஆஃப் வந்து இப்போ இப்படி தான் இருக்கு. ஸோ இப்போ வந்து இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா அப்சைட் வந்து எனக்கு 24,580க்கு மேலே தான் இருக்கு. நான் இன்னைக்கு சொன்ன வீடியோவில் அதே ரெஃபரன்ஸ் தான். ஒருவேளை 260 உடஞ்சா என்ன பண்ணலாம், 260 உடையுதுன்னா நான் என்ன பண்ணலாம், இந்த ரிஸ்க்கை தூக்கி ஒன்று க்ளோஸாக வச்சு டைட் பண்ண ட்ரை பண்ணலாம். இல்லை 520க்கு மேலே மார்க்கெட் போகுது இன்னைக்கு சொன்ன லெவலில் வந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன், இதை தூக்கி வந்து இங்கே கூட க்ளோஸாக வச்சுட்டு இப்போ பொசிஷனே வந்து இப்படி வச்சுட்டு இப்படி வச்சிடும். சரியா? எப்படி நம்ம மைல்டு புல்லிஷ்னு ஆரம்பிச்சு கரெக்டா மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட 300 பாயிண்ட் கீழே வந்துச்சு, ஒத்துக்கிறீங்களா? அப்புறம் இந்த பொசிஷன் எப்படி இருக்கு? ஸோ ஜென்ரலாக தான் நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜியாக எடுக்கிறீங்க அப்படின்னா இதுதான் வந்து மேஜராக நீங்கள் பண்ண வேண்டியது. பட் ஆனால் தான் இது ஜென்ரலாக பண்ணணும்னா அதுக்கேற்ற மாதிரி கேபிட்டல் வச்சிருக்கணும். இல்லைன்னா நீங்கள் முன்னாடியே வந்து பிளான் பண்ணி ஸ்ட்ராட்டஜியாக பில்ட் பண்ண போறீங்க அப்படின்னா ப்ராப்பராக பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் இந்த பாயிண்ட்டு. ஸோ இப்போ ஒருவேளை இதுல வந்து உங்களுக்கு என்ன புரிஞ்சுது நீங்கள் தான் வந்து எனக்கு சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இதில் வந்து நம்ம என்ன பார்த்தோம்னா அதே ஸ்ட்ராட்டஜியை பார்த்தோம், அதே ஸ்ட்ராட்டஜி நேம் தான். அப்புறம் அந்த அதுக்கு வந்து என்ன கண்டிஷன் ரிக்வயர்டு, என்ன லாஜிக்கு, அட்ஜஸ்ட்மெண்ட் லாஜிக்கு, எங்கே எக்ஸிட் பண்ணுவேன், எங்கே வேலிடேட் மாற்றி போடுவேன். ரிஸ்க்கை வந்து இப்போதைக்கு டவுன் சைடில் டிஃபைண்டாக வச்சிருக்கேன். ஸோ ட்ரெண்டு மேலே போயிடுச்சுன்னா அங்கேயும் வந்து டிஃபைண்டாக வச்சிருப்பேன். ஸ்டேட்டஸ் வந்து பொசிஷன் வந்து ஓப்பனாக இருக்கு. இங்கே தான் திரும்பியும் நீங்கள் ஸ்ட்ராட்டஜி என்ன லேர்ன் பண்ண போறீங்கன்றது இல்லை, இந்த ஸ்ட்ராட்டஜியை நம்ம எந்த மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியேட் பண்ணி எதனால புல்லிஷ்னு எடுக்கிறோம், அப்போ அந்த லெவல்ஸ் வந்து என்னென்ன லெவல்னு ஒர்க் அவுட் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்றதான் பார்க்கலாம். நாளைக்கு என்ன நடக்க போகுது, நான் மோஸ்ட்லி தான் நான் எப்படி பார்த்தாலும் நல்ல ப்ராஃபிட் தான் புக் பண்ணேன். அன்லஸ் அண்ட் அன்டில் பெரிய கேப் டவுனு இல்லை பெரிய கேப்பாக வந்து மேலே போயிருந்தா மட்டும்தான் நான் வந்து லாஸ்ட்டில் புக் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ஆனால் அதுவுமே வந்து ஒரு நாள் 2 நாளில் வந்து நம்ம டைட் பண்ணிடலாம் ஸ்ட்ரக்சராக பார்த்து. ஸோ அதனால நான் அது மட்டும் தான் கான்சன்ட்ரேட் பண்ணுவேன். மிச்சப்படி எதுவும் பெருசாக நான் வந்து எதுவும் பண்ணுறதில்ல. ஸோ இந்த ஆங்கிளில் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது பொசிஷனாக முடிஞ்சிச்சு. அப்புறம் இன்னைக்கு ஸ்டாக் ஆஃப் த டே அப்படின்னு பார்த்தீங்கன்னா விபிஎல், வருண் பிவரேஜஸ்ன்னு சொல்லிட்டு வந்து ஒரு பிஸ்னஸாக நம்ம பார்க்க போகிறோம். இந்த வருண் பிவரேஜ் நிறைய பேருக்கு தெரியும். அது வந்து என்னன்னா அந்த பெப்சிகோ இருக்குதுல்ல, அதோட பாட்டில் யூனிட். ஸோ இந்தியாவில் வந்து அவங்க தான் பார்த்துக்கிறாங்க. ஸோ அதனால அகைன் கம்மிங் பேக் டு அதே மாதிரி தான் உங்களோட ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாத்தையும் நீங்களே பார்த்துங்க. ஜென்ரலாக சேல்ஸு அப்பாக இருக்குது, நெட் ப்ராஃபிட்டு அதிகமாக இருக்குது, ஆர்ஓஇ அதிகமாக இருக்குது, இம்ப்ரூவ் ஆயிருக்கு, ஆர்ஓசி அதிகமாக இருக்குது. ஸோ ப்ராஃபிட் மார்ஜினும் பார்த்தீங்கன்னா இந்த இதுக்கு வந்து ஏறி இருக்குது, இபிஎஸும் ஏறி தான் இருக்குது. டெப்ட் ஆஸ் யூஷுவல் ரொம்ப லோவாக தான் இருக்குது. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து 50% மேலே இருக்கிறதுனால இது ஒரு நல்ல கம்பெனின்னு எடுத்துக்கலாம். பேசிக்காக வந்து இந்த ட்ரிகர்ஸ் இதை பேஸு இந்த ஃபண்டமெண்டல் ஓவரால் ஸ்கோரு பார்த்தீங்க அப்படின்னா ஃபண்டமெண்டல்ஸை பேஸ் பண்ணி நல்ல ஸ்ட்ராங்கான கம்பெனி தான். இப்போ லாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் குவார்ட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மேலே தான் இருக்குது. ஸோ கரண்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸாக எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து கிட்டத்தட்ட 440 இருக்குது. ஓகேவா? இப்போ நீங்கள் சார்ட்டாக எடுக்கிறேன், இந்த சார்ட்டை வந்து எடுத்து இதை வந்து நான் ஏன் அப்படின்னு பார்க்கணும்னு நினச்சேன்னா
ஸோ இங்கே வந்து நீங்கள் போடலாம் விபிஎல் அப்படின்றத எடுத்தீங்க அப்படின்னா ஸோ வருண் பிவரேஜ் அது எப்பவுமே யூஸ் பண்ணுற மாதிரி தான் வீக்லி எடுத்துங்க. சரி, இந்த வீக்லியில் எடுத்தீங்கன்னா நல்லா தெரியும், நல்லா தெரியுதா இது வந்து ஒரு பேஸ் ஃபார்மேஷனான இடம் அப்படின்ட்டு. சரி, ஸ்ட்ரக்சராக பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வீக்லிலேயே பார்த்தீங்கன்னா டவுனில் இருந்துச்சு, அப்புறமா வந்து இந்த ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் இப்போ அப் ஆயிடுச்சு. இப்போ இந்த அப் ஆயிடுச்சுல, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ ரொம்ப சிம்பிள். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜென்ரலாக ஃபிபனாசியை யூஸ் பண்ணுறேன் இதுக்கும் இதுக்கும் அப்படின்னா. இப்போ இந்த இடம் ரைட்டா, இந்த 0.5லேருந்து இந்த 0.78ன்றது ஜென்ரலாக வந்து கோல்டன் ஜோன்னு சொல்லலாம், இல்லைனா வந்து ஒரு ஸ்வீட் ஸ்பாட்டுன்னு சொல்லலாம் இந்த ட்ரெண்டை பிடிக்கிறதுக்கு. ஸோ இப்போ இந்த ட்ரெண்ட் வந்து மாறிச்சு, இந்த புல் பேக்கில் என்ட்ரி எடுக்கலாம். ஸோ 440லேருந்து இந்த ஜோனில் வந்து நான் எடுக்கலான்றதுனால நான் ஜென்ரலாக எடுத்து வச்சிருக்கிறேன். நான் அது ஆக்சுவலாக 2 நாள் முன்னாடியே வாங்கிட்டேன், நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஜோன் வந்து இதை பேஸ் பண்ணி நீங்கள் வாங்கலாம். நான் என் சைட்லேருந்து நான் சொல்கிறேன், நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை வாங்கிக்கலாம். நான் வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்டிங்ஸில் நான் வாங்கினதில் வந்து விபிஎல்லாம் வந்து இன்னும் ப்ளஸ் பண்ணல, நேற்று தான் வாங்கினேன், உள்ளே வந்துச்சு 446 இருக்குது. ஸோ நீங்கள் வந்து வாங்குறதுனாலும் அந்த ஜோனை பேஸ் பண்ணி நீங்கள் பொறுமையாக அக்யூமுலேட் பண்ணுறதுனா பண்ணலாம். இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்த ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து நான் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ நான் அது எல்லாமே இங்கே வச்சுருக்கேன். சரியா, நீங்கள் வந்து அதே மாதிரி பொறுமையாக பார்த்து நீ வாங்கிட்டு ப்ளஸ் பண்ணுறதா இருந்தால் அகே நல்லா நோட் பண்ணிங்க. நாட் செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசரு, அந்த ஒரு பாயிண்ட் நீங்கள் எப்பவுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நான் செல்ஃப் மேட் இன்வெஸ்டர். ஸோ நான் வந்து என்னோட ரேஷனலுக்கு ஏற்ற மாதிரி நான் சூஸ் பண்ணுறேன். பட் அகெயின் தான் நான் ரேஷனல் மட்டும் தான் சூஸ் பண்ணுறேன். நான் ரேஷனல் மட்டும்தான் சூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து அதே மாதிரி உங்களுக்கு ஓகே ஆச்சு இல்லை அப்படின்னா உங்கள் செபியோட ஃபினான்ஷியல் கன்சல்டண்ட்டாக பார்த்து யாராவது அட்வைஸ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டோ நீங்கள் பண்ணலாம். இது முழுக்க என்னோட ஓன் இன்வெஸ்ட்மெண்ட்டு, என்னோட ஓன் ஐடியாஸு. நான் அந்த ரேஷனல்ஸை மட்டும் நான் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் அதை எப்படி பண்ணலாமா வேணாமா அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இன்னையோட ட்ரேடிங் லெசன் என்ன அப்படின்னா, இன்றைக்கி ஆக்சுவலாக நடந்தது, நிறைய பேர் வந்து இன்றைக்கி பிரேக் டவுன் ஆச்சு. பட் என்ன தான் நீ ட்ரேட் பண்ணியிருப்பாங்களா இல்லையான்னு தெரியல. பட் ஜென்ரலாகவே ஒரு பிரேக் டவுன் நடக்குதுனாலே உடனே வந்து பேனிக்கோ இல்லை டக்குன்னு வந்து ஷார்ட்ஸ் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு அவசியமே இல்லை. ஜென்ரலாக வெயிட் பண்ணுங்க, வெயிட் ஃபார் ஃபாலோ த்ரூனா ஒன்று அது பிரேக் ஆகணும். இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா 260 லெவல் பிரேக் ஆகணும். அப்படி இல்லைன்னா நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான், இப்போ இவ்வளோ தூரம் பிரேக் ஆச்சுன்னா அந்த புல் பேக் வரும் பார்த்தீங்களா, அந்த புல் பேக்கில் என்ட்ரி எடுக்கிற மாதிரி இருந்தாலும் வெயிட் பண்ணி எடுக்கலாம் அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு இன்னைக்கு நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஸோ டுடே ட்ரேடிங் லெசன் வந்து உங்களுக்கு மைண்டில் நல்லா ஏறி இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு விஷயத்த நடந்தது. ஸோ அதனால் எப்போவுமே துருத்துருன்னு பிரேக் டவுன்லையோ பிரேக் அவுட்லையோ வந்து, இப்போ நான் பிபிஎல் சார்ட் கூட பிரேக் அவுட்னு காமிச்சேன். ஆனால் நான் எங்கே பார்த்தேன், நான் எங்கே எடுக்கிறேன் பார்த்தீங்களா, புல் பேக்கில் ஸ்வீட் ஜோனில் பார்த்து தான் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி ட்ரேடுமே வந்து நீங்கள் புல் பேக்கில் எடுத்தீங்கன்னா பெட்டராக இருக்கும் அப்படின்றது தான் இன்னையோட ட்ரேடிங் லெசனு. ஸோ நம்ம எப்போவுமே சொல்கிற மாதிரி தான் டிசிப்ளின், பேஷன்ஸ், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், கன்சிஸ்டன்சி, நேர்மை, நாணயம், இதெல்லாம் தான் உங்களை வந்து அடுத்த லெவலுக்கு எடுத்துன்னு போவோம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஜென்ரலாகவே நம்ம ஃபியூச்சர் மில்லியனர்ஸ் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், நம்ம மார்க்கெட்டை ப்ரெடிக்ட் பண்ண மாட்டோம், நம்ம பிளான்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு லெவல்ஸ் எல்லாம் மார்க் பண்ணிட்டு மார்க்கெட் அந்த லெவல்ஸை பிரேக் பண்ணுவோம், இல்லை அதுக்கப்புறம் என்ன நடக்குதோ அதுக்கு ஏற்ற மாதிரி ப்ரிப்பேர் மட்டும் தான் பண்ணுவோம் அப்படின்றத மட்டும் மைண்டில் வச்சுங்க. ஸோ அப்படி பண்ணணும் அப்படின்னா நாளைக்கு என்னெல்லாம் நீங்கள் ஃப்ரீயாக மார்க் பண்ணணும் அப்படின்னு தெரியுமா? ஸோ நாளைக்கு என்னென்ன லெவல் இம்பார்ட்டன்ட் லெவலு, அப்சைடில் 25 520 லெவலா, டவுன் சைடில் 24 260 லெவல். இந்த ரெண்டு நோடுக்கு நடுவில் இருந்தால் மோஸ்ட்லி என்ன பண்ணுவீங்க, நீங்கள் நோட் ரோடாக எடுத்துக்கலாம், நோட் ரேட் ஜோனாக எடுத்துக்கலாம். இந்த லெவலில் மேலேயோ இல்லை கீழேயோ போச்சுன்னா இந்த கீ லெவல்ஸ் வந்து இந்த ஜோன் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அப்புறம் நீங்கள் லோவர் டைம் ஃப்ரேம் வந்து ஜென்ரலாக கன்ஃபர்மேஷனாக யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இப்போ இந்த ட்ரேடு என்ட்ரி ஆச்சுன்னா எங்கே வைக்கணும், ஸ்டாப் லாஸ் 24 420 வச்சுக்க போகிறீங்க. கரெக்டாக கீழே வந்தாலும் சரி, இதேமாரி இது மேலே போனாலும் சரி, லோவஸ்ட் சப்போர்ட்டாக வந்து 24 420. ஸோ அந்த ரிஸ்க் வந்து எங்கே அப்படின்றத பார்க்கலாம். பட் ஆனால் அதே மாதிரி தான் திரும்பியும் அது உடையும் போதோ இல்லை ப்ராப்பராக என்ட்ரி வரும்போதும் உங்களுக்கு கரெக்டாக அந்த பொறுமை இருக்குது, அது வரைக்கும் எடுத்து ட்ரேட் பண்ணுற அளவுக்கு பொறுமை இருக்கா அப்படின்றத மட்டும் நீங்கள் ஒரு தடவை உங்களை கேட்டுங்க. மிச்சப்படி நாளைக்கான செக்லிஸ்ட்டை எல்லாமே பக்காவாக ரெடி பண்ணி வச்சுங்க. நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்றத வந்து நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். பட் ஆனால் என்ன நடந்தாலும் நம்மளோட சார்ட்டில் நம்ம போட்ட லெவல்ஸ் வந்து நம்மளுக்கு எப்பவுமே சூப்பராக இருக்கும் அப்படின்றது தான் நான் சொல்லுவேன். ஸோ திரும்பி ஆஸ் அ ஃபியூச்சர் மில்லியனா சொல்கிறேன், நீங்கள் மார்க்கெட்டை ப்ரெடிக்ட் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. நம்ம மார்க்கெட்டுக்கு எந்த டைரக்ஷன் போனாலும் நம்ம எப்படி ப்ரிப்பேர்டாக இருக்கலாம் அப்படின்றத மட்டும் பார்ப்போம். ஸோ நான் ஸ்ட்ராட்டஜியும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், நான் பொசிஷன்ஸையும் காமிச்சிட்டேன், நான் இன்வெஸ்ட்மெண்ட்டையும் வந்து நான் எப்படி பண்ணுறேன்றதை காமிச்சிட்டேன். இதுக்கு மேலே நான் என்ன காமிக்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஸோ அதனால் வந்து பொறுமையாக பார்த்து பொறுமையாக லேர்ன் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது, இந்த கண்டென்ட் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா ஒரு லைக்கை தட்டி விடுங்க. அப்புறம் ஏதாவது விஷயம் நல்லா பிடிச்சிருந்ததுன்னா ஒரு கமெண்ட்டு, சரியா,
நம்மளோட மற்ப மனசு அதுக்கு தான் வந்து இயங்கி கிடக்கும். நல்லா இருக்கு, இது நல்லா இருந்துச்சு அப்படின்னு எதாவது இருந்தால் ஒரு கமெண்ட்டை போட்டு விடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. நம்மளோட டெலிகிராமில் இல்லாதவங்க இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி நம்ம டெலிகிராம்லேயும் வாங்க. ஸோ நாளைக்கு என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ பொறுமையாக வாங்க, உங்கள் லெவல்ஸ் எல்லாம் பிளான் பண்ணி பக்காவாக ஒர்க் பண்ணிவிட்டு அதே மாதிரி இன்னைக்கு நேற்று ஒர்க் பண்ண மாதிரி என்ன நடந்துச்சு அப்படின்றதையும் முடிஞ்சால் கமெண்ட்டில் போடுங்க. இல்லைனா ரெடி பண்ணி வச்சிங்க, நாளைக்கு வீடியோவில் என்னன்றதை கமெண்ட்டில் போடுவோம். ஸோ நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வாங்க கைஸ். டில் தென் சைனிங் ஆஃப் டேமி.